ஏல இந்த ஃபோனு இலவே ரொம்ப நோண்டாது ஏல. எப்பா இப்பதான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஃபோனையே எடுக்கம்பா. எல்லாம் ஆனந்த் பக்கத்து கடைக்கு போயிட்டு ஒரு ப்ளூத்தூளும் ஒரு பால் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வரல. எம்மா இப்பதான் ஸ்கூல் முடிஞ்சு வந்து நிம்மதியாக உட்காந்து ஃபோனே நோண்ட ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ளே போக சொல்றியா? அப்பாவை போக சொல்லுமா? என்னாலலாம் போக முடியாதுல, போய் வாங்கிட்டு வா. வேலைக்கு போயிட்டு ஒரே கால் கையெல்லாம் ஒரே வலி வலிக்கு. என்னாலும் போக முடியாது. வாங்கினா வாங்குங்க, வாங்கட்டி கடங்க, எனக்கு என்ன. ஏன்னா ஆனந்த் என் மவா வேற மேகி திங்கணும்னு சொல்கிறாள். ஒரு 2 மேகி மட்டும் அந்த கடையில் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போல. சரி ஆண்டி, உங்களுக்கு 2 மேகி பாக்கெட்டு, எங்கள் அம்மாவுக்கு ஒரு பாலும் ஒரு ப்ளூவும் வாங்க போனோம் ஆண்டி. நம்ம உங்களுக்கு வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போங்க, நீ வீட்டுக்கு போக கூட நான் வாங்கிட்டு வந்து தரேன். ஏல ஆனந்த், நீ வேணா வீட்டில் இருல, நானா போய் வாங்கிட்டு வேணா வந்து கொடுத்துட்டு வரேன். சரி சரி, யாராச்சும் ஒருத்தவங்க வாங்கி கொடுங்க, சண்டை போடாமல். ஏன்னா என்ன, நான் கடைக்கு போத்தோன்னா கால் வலிக்கு கை வலிக்குன்றைய, அவள் வந்து கேட்டோன்னே நான் போகிறேன் நீ போகிறேன்னு போட்டி போட்டுட்ருக்கியே. இல்லை, அந்த காலத்தில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல, அப்பனை போல தான் பையனும் இருப்பான்ட்டு. அதுக்கு சரியாதாமல இருக்குது. சரி எப்படியும் போங்க, எனக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதை வாங்கி கொடுத்துட்டு போங்க.